எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்டமாஸ் விலாக்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாய்ப்புண், குடல் புண், உடல் சூடு, வயித்துல இருக்கிற கிருமி இது எல்லாமே சரியாகணும்னா, இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. உடல் ஆரோக்கியமா இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. கசப்பே இல்லாம நல்லா இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊத்திக்கிறலாம். உளுந்து கொஞ்சமா ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கலாம். சீரகம் கொஞ்சமா சேர்த்துருக்கேங்க. கசப்பே இல்லாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். பூண்டு, இஞ்சி அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். வரமிளகா வத்தல், மிளகாய் வத்தல் ஒரு 4 சேர்த்துருக்கேன். காரம் எங்களுக்கு கரெக்டாக அளவாக இருந்துச்சுங்க. நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சின்ன சைஸு 2 தக்காளி பழம் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வதக்குங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ போட்ட உப்பே அளவாக இருந்துச்சு கரெக்டாக சட்னிக்கு. பத்தலைன்னா நீங்கள் அரைச்சிட்டு கூட நான் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கீரை சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. வாரத்துக்கு ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிடுங்க. கூட்டாவோ துவையலாவோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டெல்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிட்றது நல்லதுங்க. சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நம்ம வதக்கிடலாம் நல்லா. என் பையனுக்கெல்லாம் இந்த தாளித்து சீரகம், கடுகு, வெந்தயம் இந்த இதெல்லாம் போட்டு இந்த உளுந்தம்பருப்பு தாளித்தா கூட இது என்னம்மா இப்படி போட்டு தாளிச்சிருக்கீங்க சாப்பிடவே பிடிக்கல அப்படின்னுவான். அதனால் நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்து அவனுக்கு கொடுக்குறது. பெரியவன் எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்குருவான். சின்னவன் இப்படியே பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. இப்போ கூட கடுகு இந்த உளுந்து போட்டு தாளித்து ஊற்றுனதுக்கு இது என்னம்மா இப்படி இருக்குது, இதை போட்டு வெந்தயத்தை தாளித்து ஊற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உளுந்து தம்பி அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு போடுறீங்க, இதெல்லாம் யார் போட சொன்னது அப்படின்னு கேட்குறான். ஐயோ பெரிய ரோதனையாக இருக்குது. சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே சாப்பிட 2, 3 தோசை சாப்பிடுவேன். அதுக்கு அவ்வளோ போராட்ட வேண்டியதாக இருக்குது. அதுவும் பெரிய பையன். சின்ன குழந்தைகளெல்லாம் நம்ம சொல்லவா வேணுங்க. +2 படிக்கிறவனே இந்த மாரி இது பண்ணும்போது, சின்ன பிள்ளைகளெல்லாம் நம்ம என்னத்த சொல்ல. இப்போ தேங்காய்ங்க கொஞ்சம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். கசப்பு தன்மையும் இருக்காது. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. உங்கள் வீட்லேயும் இப்படி தான் குழந்தைங்க பண்ணுறாங்களா? உங்கள் வீட்டு பிள்ளைகளும் என்னன்னு சொல்லுங்கள். என் மகனுக்கு பார்த்து செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்துமேவும் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கிறலாங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்கும். கசப்பே இல்லாமல் நல்லா இருந்துச்சுங்க. நீங்கள் புளி சேர்க்கணும்னா சேர்த்துக்கங்க. நான் புளி எதுவுமே சேர்க்கல. இப்போ கடுகு, உளுந்து, வெந்தயம் போட்டு தாளிச்சிருக்கேன். இது எதுக்குமே இதெல்லாம் போட்டு தாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான் என் மகன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட். பாய். நன்றி, வணக்கம்.